Hallelujah. 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 மதியம் பாடுபடியாக போது தூக்கம் வரும், காலைல சாப்பிட்டுருப்பீங்க. ஆமென். அதனால கொஞ்சம் நல்லா தூக்கம் வராமல் அப்படியே கூட்டிகிட்டு போகிறேன். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எடுத்துக்கொண்டு நாகும் எழுதுன நாகும் 1:12 யாராவது வாசிங்க. சம்பூர்ணமடைந்து அநேகராய் இருந்தாலும் அற்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இனி உன்னை நான் சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இந்த வசனத்தை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். அவர்கள் சமூகம் அடைந்து அநேகராய் இருந்தாலும் அறுப்புண்டு போவார்கள். அவன் ஒளிந்து போவான். உன்னை நான் சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். இப்பொழுது அவன் மேல் இருக்கிற அவன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பேன். ஒரு மனுஷனோட வாழ்க்கையில இருக்கிற 2 பெரிய விஷயம் அப்படின்னு சொன்னா, 2 பெரிய தேவைகள் அப்படின்னா, ஒண்ணு வந்து ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஆதியாகமம் 1:2 சொல்லப்பட்ட மாதிரி ஒருத்தரோட வாழ்க்கையில வந்து 2 தான் இருக்கும். ஒண்ணு என்ன? ஒழுங்கின்மை, இன்னொன்னு வெறுமை. இந்த வெறுமையில இருக்கிற ஒரு விஷயம் தான் சிறுமையும் கட்டும். அதுல அந்த 12வது வசனத்துல வாசித்து பார்த்தீங்கன்னா, அவன் அதுல போட்டிருப்பாரு, உன்னை சிறுமைப்படுத்தினேன், இனி உன்னை சிறுமைப்படுத்தாதிருப்பேன். அடுத்த வசனம் வாசிக்கிறார், உன் கட்டுகளை அறுப்பேன். இந்த 2 தான் தலைப்பு. என்னன்னா, உன் சிறுமையிலிருந்தும் உன் கட்டுகளில் இருந்தும் விடுவிக்கும் தேவன். அவன் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உன்னுடைய சிறுமையிலிருந்தும் உங்களுடைய கட்டுல இருந்தும் கர்த்தர் உன்னை விடுவிப்பார். சொல்லுங்க அர்த்தமா, ஏன் பிடிக்கலையா உங்களுக்கு? கைப்பிடி சொல்லுங்க, உங்களுடைய சிறுமையிலிருந்தும் உங்க கட்டுகள் இருந்தும் விடுவிப்பார். அப்படி நெஞ்சில கை சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய சிறுமையிலிருந்தும் கர்த்தர் என்னுடைய கட்டுகள் இருந்தும் விடுவிப்பார். இப்போ சிறுமை வந்து எப்படி வரும் அப்படின்னா, சிறுமைனா என்ன அப்படின்னா ஏழ்மைன்னு சொல்லலாம். இல்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒருத்தரோட வாழ்க்கையில குறைவு இருந்தாலும் என்ன இருக்கும்? சிறுமை இருக்குன்னு அர்த்தம். கர்த்தர் அந்த குறைவை நிறைவாக்குறதா கர்த்தர். அப்படிதான் 2-3 விஷயம் இருக்கும். ஒண்ணு என்னன்னா, ஒண்ணு அவனுடைய ஃபிளஷ், மாம்சத்துல சிறுமை அடைஞ்சிருப்பான். மாம்சத்தின் சிறுமைனா என்னன்னு சொல்லலாம்? சிக்னஸ். என்ன சொல்லலாம்? அவன் வந்து நோயினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னொன்னு என்னன்னா, உலகத்தின் இருக்கிற விஷயத்தினால பாதிக்கப்பட்டிருக்கலாம். இன்னொன்னு அவனுடைய சமாதானம் இல்லாம இருக்கலாம். 3 விஷயம் தான் இருக்கு. ஒருத்தரோட வாழ்க்கையில சிறுமை இருக்குன்னு சொன்னா 3 விஷயம் தான். அவன் மாம்சத்துப்படி சிறுமைப்பட்டிருக்கான்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு மனுஷன் எடுக்கலாம், என்ன எடுத்துக்கலாம், நான் வந்து சிறுமை அடைக்கிறேன், நான் ரொம்ப சோர்வா இருக்கிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3 காரணம் தான் இருக்கும். ஒண்ணு என்ன இருக்கும்? ஒண்ணு, என்னோட தேவைகள் ஏதாவது இல்லாம இருக்கலாம். என்னோட தேவைகள்னா பண கஷ்டம் இருந்திருக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ப்ரெஷர் இருந்திருக்கலாம், என்னடா என் வாழ்க்கையில எதுவுமே மாற்றமே இல்லை அப்படின்ற ஒரு சோர்வு இருந்திருக்கலாம். 2வது என்ன இருக்கு? இந்த சோர்வு எதை கொடுக்கும்? அமைதி, சமாதானம் இல்லாம என்ன செஞ்சிடும்? கொண்டு போயிடும். இந்த 2 இருக்கணும். அப்படி இல்லைன்னா என்ன இருக்கணும்? நோய் இருக்கலாம், வியாதியில் என்ன செஞ்சிருக்கலாம், நம்ம வந்து என்ன பண்ணலாம், குறைவா இருந்திருக்கலாம். இந்த 3 தான் என்ன பண்ணணும்னா ஒரு மனுஷனை சிறுமைக்குள்ளாக தள்ளப்படும். இந்த 3 என்ன பண்ணும்? சிறுமைக்குள்ளாக தள்ளப்படும். அப்போ என்ன பண்ணணும்னா அவன் அதை அப்படியே டிப்ரெஷன் சொல்ல போகும். நம்ம எப்படி முதல்ல ஒரு மனுஷன் சோர்வாகிறா அப்படின்னா, ஒரு நோய் வந்திருக்கு, இல்ல அவனோட வாழ்க்கையில பணத்தட்டுப்பாடு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா என்ன பண்ணுவான்? பணத்தட்டு பத்தி யோசிப்பான். நம்ம என்ன பண்ணலாம், எங்க போய் வாங்கலாம், யார்கிட்ட பண்ணலாம், என்ன பண்ணா இந்த ப்ராப்ளம் வந்து நான் வெளில வர முடியும், இந்த நோயை என்ன பண்ணா நம்ம என்ன பண்ண முடியும்? டாக்டர்ஸ்ட போவாங்க, டாக்டர்ஸ்ட போய் ஸ்கேனுக்கு நிறைய செலவழிப்பாங்க, அது ஸ்கேன் பண்ணும்போது நிறைய காசு செலவழிக்கும். அப்படி ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு என்ன நடக்கும்? குறைவு வச்சுக்கிட்டே இருக்கும். ஆல்ரெடி ஒரு சிறுமையில இருப்பாங்க, அது ஆக என்ன பண்ணுவாங்க? அவங்க கீழே போயிட்டே இருப்பாங்க. என்னடா நம்ம இவ்வளவு கஷ்டப்படுறோம், அவங்க கீழே தான் போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது என்ன வரும்? மூளை யோசிக்க ஆரம்பிக்கும். அதை என்ன பண்ணும்? டிப்ரெஷன் சொல்ல தள்ளும். இது ரொம்ப சோர்வு கொடுக்கும். அந்த சோர்வு என்ன பண்ணும்னா இதயத்துல பாரணும். ஆமென். நல்லா கவனிச்சு பார்த்துருக்கீங்களா? முதல்ல நம்ம மாமிசம் என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னா சோர்வாகும். அந்த சோர்வு நம்ம மூளையை சோர்வு பண்ணும். அந்த சோர்வு நம்ம இதயத்தை பாரம் பண்ணும். அதுதான் அழகா எப்படி சொல்லலாம்னா, முதல்ல ஒரு மனுஷன் சிறுமை அடையிறான்னு சொன்னா அவன் எதுல சோர்வாவான்? மாம்சத்துல சோர்வாவான். அந்த மாம்சத்தின் சோர்வு ஆத்மாவை சோர்வாக்கும். அந்த ஆத்மாவின் சோர்வு எதை சோர்வாக்கும்? அவனுடைய ஆவிய சோர்வாக்கும். உண்மையா?
கர்த்தர் எங்க இருக்கிறாரு? ஆவியில கனெக்டா இருக்கிறாரு. அதனாலதான் இதயத்தை கேட்கிறாரு. அவர் உங்களோட மூளையை கேட்கல, எதை கேட்கிறாரு? இதயத்தை கேட்கிறாரு. அதான் யோசிச்சு பாருங்களேன். இதை யோசிக்குமா? இதை யோசிக்காது. ஆனா நல்ல ஒரு ஒரு ஆழமான ஒரு கஷ்டமான பகுதியில கஷ்டமான நேரத்துல உட்கார்ந்து இருக்கும்போது மூளை யோசிச்சுட்டே இருக்கும்போது உள்ள ஆள் மனசுல இருந்து ஒரு சின்ன சத்தம் கேட்டு நம்ம தேய்க்கிறது பாத்தீங்களா? அதுதான் ஆவியில கர்த்தர் பேசுறது. நம்ம எப்பெல்லாம் சோர்வா இருக்கணும் ஆள் மனசுல இருக்கோம். நல்லா யோசிப்பாரு. நம்ம மெடிக்கல் சயின்ஸ்ல எவ்வளவு வளர்ந்துருக்கலாம், ஆனா இதை யோசிக்க முடியுதான்னு பாருங்களேன். நம்ம நிறைய யோசிக்கிறது எல்லாமே எங்க இருந்து உருவாகுது? சிந்தையில இருந்து உருவாகுது, மூளையில இருந்து உருவாகுது. ஆனா மூளை யோசிக்கிற மாதிரி இதயத்துல இருந்து ஒரு வார்த்தைகள் உருவாகுது. நம்ம டக்குன்னு சோர்வாயிட்டா இதயம் என்னன்னு தெரியல, மனசு ரொம்ப நீட்டா இருக்கு, கஷ்டமா இருக்கு. இதயத்தோட ஃபங்க்ஷன் என்ன? ரத்தத்தை எடுத்து ரத்தம் கொடுக்கறது தான், அதுதான் ஒரு ஃபங்க்ஷனே. ஆனால் அது உலகத்தையே சொல்ல முடியாத அளவுக்கு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்குது. என்னது? இதயம் பாரமாகும். அந்த சிறுமை தான் என்ன பண்ணணும்னா மனுஷனுடைய சிறுமைக்கு முதல் அடித்தளம். அது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா மனுஷனை கட்டி போட்டுரும். எப்படி கட்டி போட்டுருன்னா இந்த வசனத்தையே வாசிங்களேன். 13வது வசனம் வாசிங்க. இப்பொழுது நான் மேல் இருக்கிற அவன் நுகத்தை உரித்து உன் கட்டுகளை. ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? சிறுமை இருக்கு. அந்த சிறுமை என்ன கொண்டு வருது? கட்டை கொண்டு வருது. அவங்க இங்கிலீஷ் வசனத்துல, இங்கிலீஷ் பைபிள்ல போட்டிருக்கு, I will break the yoke from the neck and cure your sickness. அது என்ன போட்டிருக்குன்னா உன்னுடைய நுகம், அதாவது உன்னுடைய கட்டு இருக்குல்ல, கட்டு எங்க இருக்கான்? கழுத்துல இருக்கான். break your yoke from the neck அப்படின்னா கழுத்துல அந்த கட்டு இருக்கான். அந்த கட்டை என்ன போடுவாரா? கீறி போடுவாரா. எப்படி போடுவாரா? எங்க இருக்கு நம்மளுடைய கட்டு? கழுத்துல யாரை கட்டுவா? நாய்க்கு கெட்டு போடுவாங்க. கரெக்டா? அடுத்து என்ன பண்ணுவாங்க? மனுஷனை கட்டி போடணும்னா எங்க போட்டணும்? கையில தான் கட்டி போடணும். அவர் என்ன சொல்றாரு? கழுத்துல கெட்டு இருக்கு. அடுத்து என்ன பண்ணலாம்? அடுத்து என்ன சொல்றாரு? அவருடைய கழுத்துல கெட்டு இருக்கு. அது என்ன பண்றாரு? கீறி போடுகிறார் அப்படின்னு வசனம் இருக்கு. அந்த வசனத்தை எப்படி போட்டிருக்கோம்னா break the yoke from the neck and cure your sickness. அதாவது அவர் அந்த கட்டு என்ன பண்றாரா? கீறி போடுகிறார். இன்னொரு வெர்ஷன்ல இருக்கு, இன்னொரு டிரான்ஸ்லேஷன் பைபிள்ல, இங்கிலீஷ்ல இன்னொரு டிரான்ஸ்லேஷன் இருக்கு, will burst their bondage சொல்றாரு. அதாவது கட்டுகளை சிதைத்து போடுவார். கீரணும்னா என்ன பண்ணணும்? அது ஷார்ப்பான எஜஸ் வந்து அடிக்கணும். கரெக்டா? சிதைச்சு போடணும் என்ன பண்ணணும்? இது ஹேமர்ஸ் என்னது? சுத்தியல் எடுத்து என்ன பண்ணணும்? அடிச்சு உடைக்கணும். அப்பதானே உடைச்சு சிதைச்சு போட முடியும். இந்த ரெண்டு தான் நடக்கும். அதான் என்ன சொல்றாரு? உங்க வாழ்க்கையில இருக்கிற அந்த சிறுமை இருக்குல்ல, அந்த சிறுமையினால நீங்க பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? அந்த பாதிப்பு என்ன கொண்டு வந்துருச்சு? உங்க வீட்டுல கட்டுகளை கொண்டு வந்துருச்சு. அந்த கட்டை என்ன பண்றாரு? கர்த்தர் கீறி போடுகிறார். இல்லைன்னா என்ன பண்றாரு? சிதைச்சு போடுகிறார். இதுக்கு நல்ல நம்ம யோசிக்கிறோம், எனக்கு கர்த்தரை பத்தி தெரிஞ்சும் நான் அப்படிலாம் இருக்கிறேன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம்னா இதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் 1 ராஜாக்கள் 17வது வசனம். 1 ராஜாக்கள் 17 அதிகாரம் எடுத்துக்கங்க. 1 ராஜாக்கள் 17 அது சாரிபாத்தோட கதையிலிருந்து வாசிப்போம். ஒரு நிமிஷம். 9வது வசனத்துல 9வது வசனத்துல வாசிங்க. நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு விதவைக்கு கட்டளையிட்டேன் என்று. இப்போ கதையை இந்த கதை உங்களுக்கு யாருக்கும் தெரியல. கதையை நான் ஷார்ட்டா சொல்லிடுறேன். எலியான்னு ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரு. அந்த எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணிடுறாரு? அந்த வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தருடைய வார்த்தையை உனக்கு உண்டாக்கி நீ விடுத்து கீழே தேசத்துள்ள யோர்தானுக்கு கீறி தாக்கண்டையில் போகுது. அதாவது எலியா தீர்க்கதரிசி என்ன பண்ணிடுவாருன்னா வானத்தை அடைச்சிடுவார், மழையே பெய்யாதபடி. இஸ்ரவேல் நாட்டுல மழையே பெய்யாதபடி என்ன பண்றாரு? வானத்தை அடைச்சிடுவாரு. 3 வருஷத்துக்கு மழை இருக்காது. அப்ப என்ன பண்ணுவாரு? வானத்தை அடைச்சோடனே எல்லாரும் யாரை தேடுவாங்க அப்படின்னு சொன்னா எலியாவை தேடுவாங்க. அப்ப என்ன சொல்ற? கர்த்தர் நீ என்ன பண்ணு? ஃபர்ஸ்ட் கேரி தாற்றண்டைக்கு போ, அங்க என்ன பண்ணு? தங்கிடு, உனக்கு தேவையானதை நான் உனக்கு தரேன்னு சொல்லுவாரு. கேரி தாற்றண்டைக்கு போவாரு. காகத்தின் மூலமா யாரை புஷிப்பாரு? தேவன் எலியாவை புஷிப்பாரு. அங்க முடிஞ்சவரை என்ன பண்ணுவாரு? கர்த்தர் சொல்லுவாரு, நீ கேரி தாற்றண்டை கிளம்பி எங்க போ? சாரிபாத் அப்படின்ற ஒரு ஊரு, சாரிபாத்தோட விதவை வீட்டுக்கு போன்னு சொல்லுவாரு. அப்பதான் அந்த கதை ஆரம்பிக்கும். புரிஞ்சா? எங்க இருக்கிற எலியான்றது யாரு? ஒரு தீர்க்கதரிசி. அந்த தீர்க்கதரிசி என்ன பண்ணிட்டாரு? இஸ்ரவேல் நாட்டுல வானத்தை மழை பெய்யாம அடைச்சிட்டாரு 3 வருஷம். அதனால அவர் என்ன பண்ணுது? அந்த நாட்டின் ராஜா எல்லாருமே அவனை தேடுறாங்க. அதனால எங்க மறைஞ்சிருக்கான்? கேரிக்குன்னு ஒரு ஆற்றாண்டையில மறைஞ்சிருக்கான். அப்போ கர்த்தருடைய வார்த்தை உருவாகி நீ எங்க போ? அந்த வசனத்தை வாசிக்க, நீ எழுந்து சீதோக்கு அடுத்து இருக்கிற சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு, உன்னை பராமரிக்கும்படி அங்கே ஒரு விதவையை கட்டளையிட்டேன். அங்க யார் என்ன சொல்லியிருக்காரு? யாரோட வீட்டுல?
ஒரு விதவையோட வீட்டுல நீ இருக்கிறதுக்கு என்ன பண்ணிட்டேன், கட்டளை இட்டுட்டேன், நான் கட்டளை பண்ணிட்டேன் சொல்லிட்டேன்ற கர்த்தர். அடுத்து வாசிங்க. அப்படியே அவன் எழுந்து சாரிபாத்துக்கு போனான். ஆமென். அந்த பட்டணத்தின் ஒளிமுக வாசலுக்கு அவன் வந்தபோது அங்கே ஒரு விதவை விறகு பொறுக்கிக் கொண்டிருந்தாள். ஆமென். இப்போ எங்க இருக்கான் அவன்? எழுந்து எங்க போறான்? சாரிபாத்தோட வாசலுக்கு போறான். அந்த வாசல்ல யார் நிக்கிறா? ஒரு விதவை என்ன பண்ணிட்டு இருக்கா? விறகு பறக்கிட்டு இருக்கா. அடுத்து வாசிங்க. அவன் அவளை பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதற்கு கொஞ்சம் தண்ணீர் ஒரு பாத்திரத்தில் கொண்டு வா என்றான். அடுத்து வாசிங்க. கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு, கொஞ்சம் அப்பமும் உன் கையிலே எனக்கு கொண்டு வா என்றான். அதற்கு அவள், பானையில் ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றார். சாரிபாத் எதுக்கு இருக்கிறாங்க? வந்திருக்கிறா ஒளிவு வாசல்ல 2 விறகு எடுத்துட்டு போய் அதை வச்சு அவகிட்ட இருக்க ஒரு பிடி மாவையும் எண்ணெயையும் வச்சு சுட்டு அதை வச்சு என்ன அவனோட பையனும் சாகிறதுக்கு என்ன பண்ணிட்டான், முடிவு பண்ணிட்டான். அப்பதான் யார் பாக்குறா? எலியா பாக்குறாரு. பார்த்து என்ன சொல்றாரு, நீ போய் ஃபர்ஸ்ட் எனக்கு என்ன பண்ண, தண்ணி எடுத்துட்டு வா. தண்ணி எடுத்து வரும்போது என்ன பண்ண, கொஞ்சம் அப்பமும் எடுத்துட்டு வான்றாரு. இப்போ இந்த கதையில இருக்கிற விஷயத்த பாருங்க. சாரிபாத் ஒரு ஸ்ரீ கிட்ட கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு, உங்ககிட்ட யார் வருவா? எலியான்னு ஒருத்தர் வருவாரு. அவருக்கு என்ன பண்ண, அவனுக்கு தேவையான சந்தின்னு என்ன பண்ணிருக்காரு, ஆல்ரெடி கட்டளை விட்டுட்டாரு. அப்படிப்பட்டவ என்ன எதுக்காக காத்துட்டு இருக்கிறா? எலியா வந்ததுக்கு அப்புறம் அவனுக்கு தேவையான செஞ்சுட்டு என்ன பண்ணிடலாம், இந்த 2 இதை வச்சுட்டு என் பையன் நானும் செத்துடலாம். அவளுக்கு எல்லாமே தெரியுது. கர்த்தர் கட்டளை இருக்காருன்னா கர்த்தரை பத்தி அவளுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். உண்மைதானே? அவர் ஆக்சுவலா இதோட உள்நோக்கத்துக்கு உள்ள இருக்கிற ரகசியங்கள் என்ன அப்படின்னு சொன்னா, அதுல ஃபர்ஸ்ட் என்ன பண்றாரு பாருங்க. அவ எங்க இருக்கிறா? ஒளிமுக வாசல்ல இருக்கிறா. கர்த்தர் தான் யாரு? வாசல். அவளுக்கு நல்லா தெரியுது யாரு வாசல்ன்றது. கர்த்தர் தான் வாசல்ன்றது அவளுக்கு நல்லா தெரியுது. அதுக்கடுத்து வாசிங்க. அவள் ஒளிபஸ் வந்த ஒரு உதவி விருப்ப கணிதால் அங்க அவள் பார்த்து கூப்பிட்டு, நான் குடிக்கிறதுக்கு கொஞ்சம் தண்ணீர் பாத்திரத்தில் எனக்கு கொண்டு வா. தண்ணீர்ன்றது எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா சுத்திகரிக்க குறிக்கும். அவ என்ன செய்யறா? அவளுக்கு தெரியுது யாரு? கர்த்தர் தான் வாசல். அவர்னால மட்டும்தான் என்னை என்ன பண்ண முடியும், சுத்திகரிக்க முடியும். அதுக்கடுத்து வாசிங்களேன். அப்புறம் என்ன பண்றா? அவன அப்பம் இருக்கு. அவன் என்ன பண்றா? அவர்கிட்ட ஒரு மாவு இருக்கு. அந்த மாவு வச்சு என்னத்தை கொண்டு வரலாம், சாப்பாடு கொண்டு வரலாம். அவளுக்கு தெரியுது அவர் அப்படி கர்த்தர் தான் என்னது தெரியும். கர்த்தர் தான் வசனம். வசனம் தான் என்னது? ஆகாரம். அப்பம் எதை குறிக்கும் அப்படின்னு சொன்னா வசனத்தை குறிக்கும். அதுவும் அவளுக்கு தெரியுது. ஒளிவு வாசல் இருக்க கர்த்தர் தான் வாசல்னு தெரியுது. அதுவும் இல்லாம கர்த்தர்கிட்ட இருந்து சுத்திகரிப்பு வரும். கர்த்தர் தான் நீ சிச்சிக்க முடியும், கர்த்தர் தான் நீ மாற்றி ரட்சிக்க முடியும்னு அவளுக்கு தெரியுது. 3வது என்ன தெரியுது? கர்த்தருடைய வசனமும் அவகிட்ட இருக்கு. அதுக்கடுத்து வாசிங்களேன். அவள் என்ன பண்றா? அவகிட்ட என்ன கொஞ்சம் எண்ணெயும் இருக்கு. எண்ணெய்ன்றது என்னது? அபிஷேகம். அபிஷேகமும் இருக்கு. அது எல்லாமே அவள்கிட்ட இருக்கு. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்களேன். அதற்கு அவள், பானையிலே ஒரு பிடி மாவும் கலயத்தில் கொஞ்சம் எண்ணெயுமே அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று தேவனாகிய கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன். இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக அதை எனக்கும் அவனுக்கும் ஆயத்தப்படுத்துகிறதற்கு 2 விறகு பொறுக்குகிறேன் என்றாள். அவ்வளவுதான். 2 விறகு எதை குறிக்கணும்னா சிலுவையை குறிக்கும். அந்த இடத்துல இருக்கிற விஷயத்த பாருங்க. தண்ணி இருக்கு. தண்ணி எதை குறிக்கும்? ஒரு மனுஷன் மூழ்கி எந்திரிக்கும் போது என்ன புதிய சிச்சியா பிறக்கிறது. அவளுக்கு தெரியுது. கர்த்தர் தான் மாற்றத்தின் தேவன், கர்த்தர் தான் மறுவாழ்வின் தேவன் அவளுக்கு தெரியுது. வாசல் இருக்கு. ஒளிமுக வாசல் இருந்தா என்ன பண்றா? விறக பிறக்கிறா. ஒளிமுக வாசல்ன்றது என்ன? கர்த்தர் வர்றதுக்கான வாசல். அந்த வாசலுக்கு கர்த்தர் வரணும்னு சொன்னா நம்மளுக்கு என்ன வேணும்? சிலுவை வேணும். அதான் 2 விறகு பிறக்கிறா. அதுவும் அவளுக்கு தெரியுது. அவகிட்ட 2 விறகு இருக்கு. அந்த 2 விறகு என்ன? சிலுவை குறிக்குது. சிலுவை தான் வாசல்னு தெரியுது. அவகிட்ட ஞானஸ்தானமும் வாசல்ன்றது தெரியுது. அதுக்கப்புறம் வசனமும் தேவைன்றது அவளுக்கு தெரியுது. அபிஷேகமும் தேவைன்றது அவளுக்கு எல்லாமே தெரியுது. பல வேளையில நம்ம ஆலயத்துக்கு வந்து கர்த்தர் தான் வாசல்னு தெரியும். நம்மளுடைய வாழ்க்கையில மாற்றம் தரப்படுறது கர்த்தர் தான் தெரியும். அடுத்து கர்த்தர் தான் வசனம்னு தெரியும். அப்பம் அவர்கிட்ட இருக்க வசனமும் நம்மளோட வாழ்க்கையை மாற்றுறது நம்மளுக்கு தெரியும். அபிஷேகமும் நம்ம வாழ்க்கையில இருக்கிறது தெரியும். நம்ம வாழ்க்கையில எல்லாமே இருக்கு. ஆனாலும் என்ன இருக்கு? சிறுமை இருக்கு. ஆனா என்ன சொல்றாங்க? என்கிட்ட கர்த்தர் இருக்கிறார், என்கிட்ட அபிஷேகம் இருக்கு, என்கிட்ட
வசனம் இருக்கு, என்கிட்ட ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், என்கிட்ட சிலுவையும் இருக்கு, என்கிட்ட ரட்சிப்பும் இருக்கு, எல்லாமே என்கிட்ட இருக்கு. ஆனா என்ன வேணும்? சாவு வேணும்ன்றா. அடுத்து வாசிங்க. அது வாசித்து சொல்றேன், நான் அது சாவு. அவளை பார்த்து பயப்படாதே, நீ போய் உன் வார்த்தையின்படி ஆயத்தப்படுத்து. ஆனாலும் முதல் அதிலே எனக்கு ஒரு சிறிய அடையை பண்ணி என்னிடத்தில் கொண்டு வா, பின்பு உனக்கும் உன் குமாரனுக்கும் பண்ணலாம். கர்த்தர் தேசத்தின் மேல் மழையை கட்டளையிடும் நாள் மட்டும் பானையின் செலவழிந்து போவதும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்றார். அவ்வளவுதான். அவ வாழ்க்கையில அவ்வளவு சிறுமை இருக்கு. அவ ரெண்டே எங்க வீட்டுல இதுக்கு அப்புறம் எதுவும் கிடையாது. அவ விசுவாசியா இருந்தா, கர்த்தரை பற்றி நல்லா தெரிஞ்சிருந்தா கவலைப்பட்டிருக்க மாட்டா. என்ன பண்ணிருப்பா? பார்த்த உடனே மாவை சுட்டு வந்து நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருப்பீங்க, உங்களுக்கு தண்ணி கொடுத்து என்ன பண்ணிருப்பா, அப்பம் கொடுத்து எல்லாத்தையும் செஞ்சிருப்பா, எல்லாமே அப்படியே ரெடி பண்ணி கொடுத்துருப்பா. ஆனா அவன் என்ன சொல்றா? நீங்க வருவீங்கன்னு என்ன சொன்னாரு, நீங்க வந்துட்டீங்க, உங்களுக்கு என்ன சொல்லணுமோ நான் செஞ்சு தர்றேன், ஆனா சாப்பாடு இருக்காது, ஏன்னா அதை வச்சு என்ன பண்ண சாப்பிட போறோம் அப்படின்னு சொல்ற. அவதான் சொல்ற, நீ முதல்ல போய் எடுத்துட்டு வா, உன் வாழ்க்கையில என்ன இருக்காது. உனக்கு இப்ப என்ன பிரச்சனை? சாப்பாடு இல்ல, உலகத்தின் ஆசீர்வாதம் உனக்கு பிரச்சனை. இனிமேல் உன் வாழ்க்கையில என்ன இருக்காது? அது இருக்காது. அதுக்கு தேவையானது கர்த்தர் தேசத்தின் மழையை அவன் சொல்றான், நான் திரும்ப கர்த்தர் மழை வர்ற வரைக்கும் உன் குறையும் செய்யாது, என்னையும் குறையாது, கர்த்தர் உன்னை பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்றான். அவளுடைய பிரச்சனை அப்ப என்ன பிரச்சனையோ அதுக்கு ஓகே சொல்லிட்டான். நம்ம வாழ்க்கை பல நேரத்துல அப்படிதான். நம்ம பயங்கரமா முட்டி மோதி கர்த்தர் எனக்கு எதுவுமே செய்யல, நம்ம வாழ்க்கையில எல்லாமே இருக்கலாம், ரட்சிப்பு இருக்கலாம், அபிஷேகம் இருக்கலாம், கர்த்தர்கிட்ட நம்ம டெய்லி ப்ரேயர் பண்ணலாம், பல வருஷம் கர்த்தர்கிட்ட போராடி ஜெபிக்கலாம், அப்படியே உட்கார்ந்து அழுகலாம், எனக்கு இதெல்லாம் பண்ணி கொடுங்க அப்படி என்ன வேணாலும் செய்யலாம். அதுக்கு ஒரு நல்ல வசனம் ஏசாயா 58 5 வாசிங்க. 58 5 வாசிங்களா? ஏசாயா 58 5. மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் ஒரு நிமிஷம் போதும் வாசிங்களா பாருங்க. மனுஷன் தன் ஆத்மாவை ஒடுக்கிறதும் தலைவணங்கி நாணலை போல ரெட்டிலும் சாம்பலிலும் படுத்துக் கொள்கிறதும். பல வேலையில நம்மளுக்கு பிரச்சனை வந்துருச்சு, ஒரு முடிவே தெரியல, என்ன பண்ணிடுவோம்? நம்ம ஆத்மாவை அப்படி அவ்வளவுதான், இதுக்கப்புறம் வாழ்க்கை மாறவே முடிஞ்சிருச்சு இதோட கதை அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிடுவோம்? தன் ஆத்மாவை நறுக்கி தலைவணங்கி நாணலை போல அப்படியே எல்லாமே இடிச்சு போன மாதிரி உட்காந்துருவோம். அப்ப அப்படிதான் உட்காந்துருக்காங்க. இந்த வசனம் நல்லா அந்த வசனத்தை வாசிப்பேன். சாரிபாத்தை வச்சு யோசித்து பாருங்களேன். மனுஷன் சாரிபாத் என்ன பண்ணிடா? தன் ஆத்மாவை என்ன பண்ணிட்டா? சுத்தமா முடிச்சிட்டா. எப்படி முடிச்சிருக்கா பாருங்க. 2 விறகு எடுத்துட்டு போய் தன்னுடைய பையனையும் சாகடிக்க போறா, இவனும் சாகடிக்க முடிவு பண்ணிட்டா. அடுத்து என்ன பண்ணிருக்கா? தலைவணங்கி நாளை போல இருட்டிலும் சாம்பலும் படுத்துக் கொள்கிறதும். அவளுக்கு எல்லாமே தெரியுது, கர்த்தர் தான் மாற்றி தருவாங்க. ஆனா அவன் வாழ்க்கையில இப்படிதான் யோசிக்கிறான், அவ்வளவுதான் முடிஞ்சிருச்சு. அப்பதான் கர்த்தர் என்ன பண்றாரு? அப்ப அந்த ஒரு சொல்யூஷன் தராரு. அவளுக்கு அப்ப என்ன தேவை? சாப்பாடு தேவை. அது மட்டும் என்ன பண்றாரு? கொடுக்குறாரு. அதுக்கடுத்து வாசிக்கலாம் மறுபடியும் 17வது வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 17. இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரையாகிய அந்த ஸ்திரீயின் மகள் வியாதியில் விழுந்தான். அவனுடைய விசுவாசம் போகும் மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்துக் கொண்டே இருந்தது. அப்பொழுது அவள் எலியாவை நோக்கி, தேவனுடைய மனுஷனே, எனக்கும் உமக்கும் என்ன? என் அக்கிரமத்தை மன்னிக்க பண்ணும், என் குமாரனை சாக பண்ணுமா? என்னிடத்தில் வந்தீரேன். இப்ப என்ன கேக்குறா? என் குமாரனை சாகடிக்கிறதுக்காக வந்து ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா? நானும் என் குமாரனும் சாக போறோம், என்கிட்ட 2 தான் இருக்கு. அப்ப இங்க என்ன கேட்கிறா? திரும்ப அவளோட பிரச்சனை அப்போ உள்ள பிரச்சனை என்ன? அவளுக்கு சாப்பாடு வேணும். சாப்பாடை கர்த்தர் கொடுத்துட்டாரு. இப்ப என்ன சொல்றா? நீ என்ன சாகடிக்கிறதுக்காக வந்து. நம்ம பல வேலை அப்படிதான் பண்றோம். நம்மளுடைய பிரச்சனை என்னன்னா, நாம டெம்பரரி சொல்யூஷன்ஸ் தான் தரும். அதாவது இப்ப இருக்கிற ஒரு சொல்யூஷன் கொடுத்தா போதும், இந்த டைம்ல நான் மாறணும், என் மனசு கஷ்டம் இருக்கக்கூடாது. பர்மனன்ட் சொல்யூஷன் கேட்கவே மாட்டோம். கர்த்தர் எப்பவுமே நிரந்தரமான ஒரு சொல்யூஷன் தான் வச்சிருக்காரு. அதுதான் ஆசீர்வாதம். இப்ப நீங்க நினைக்கலாம், அதான் சொல்ற, உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உன் நினைவுகள் அல்ல. கர்த்தருடைய நினைவே வேற. கர்த்தரை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா ரொம்ப அழகா. எலியாவே இதெல்லாம் வாசித்து முடிச்சதுக்கு அப்புறம் நான் என் பிதாக்களை பார்க்கணும், நல்ல எப்படி சூரிய செடியில இருந்து சாவத்துக்கு போயிடுவார். அப்பவும் கர்த்தர் கோவப்படாம அவன்கிட்ட பேசுவார். கர்த்தருடைய அன்பே ரொம்ப வித்தியாசமானது.
சாரிபாத் கிட்ட கட்டளை இருந்தா சாரிபாத் கிட்ட கர்த்தர் பேசுறாருன்னு அர்த்தம். உண்மைதான், பேசிட்டு அவர் கட்டளை இட முடியும். கர்த்தர் அவர்கிட்ட பேசுறது பெரிய விஷயம். ஆனா அவன் என்ன பண்றான்னா சாக போறாரு, என் குமாரன் கொடுத்து சாக போறாரு அப்படின்னு சொல்றான். கர்த்தர் சரி உனக்கு என்ன பிரச்சனை, சாப்பாடு பேசுற, உனக்கு சாப்பாடு தந்துட்டாரு. சாப்பாடு தந்ததுக்கு அப்புறம் என்ன பண்றா, அங்க நடக்கிற பிரச்சனைக்கு என்ன சொல்றா, எலியா தான் காரணம் சாகடிக்கிறதுக்கா அப்படின்ட்டு. நம்ம எப்பயுமே நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனை என்னன்னா, இப்ப இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வரணும். ஆனா நம்ம அப்படி கேட்காம, கர்த்தாவே இப்போ நான் ஒரு பிரச்சனையில போயிட்டு இருக்கேன், இந்த 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 ப்ராப்ளம்ல இருந்து என்னை வெளியில கொண்டு வர வைக்கிறது வல்லமை உள்ள தேவன் நீர் தான். ஆனா இந்த ப்ராப்ளம்ல இருந்து திரும்ப என் வாழ்க்கையில வரக்கூடாது, நிரந்தர ஆசீர்வாதத்தினால என்ன நிரப்புங்க. இதுதான் நமக்கு தேவையானது. உண்மைதானே? சாரிபாத்தோட வாழ்க்கையில இருக்க பிரச்சனை என்ன, அவன் வாழ்க்கையில இனி குறைவு இருக்கக்கூடாது, நிறைவு மட்டும்தான் இருக்கணும். அதுக்கு என்ன வேணும், கர்த்தருடைய வசனம் அவனுக்குள்ள இருக்கணும். அந்த விசுவாசம் வந்துச்சு, நம்ம என்ன செஞ்சிடலாம், என்னோட வாழ்க்கையில என்ன குறைவு இருந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார் அப்படின்னு ஒரு விசுவாசம் இருந்தா அவன் இதெல்லாம் ஜெயிச்சிருக்கலாம். அந்த விசுவாசம் எப்போ வரும் தெரியுமா? அப்படியே வாசித்துட்டே வாங்கலாம். அதற்கு அவன், உன் குமாரனை என்னிடத்தில் தா என்று சொல்லி அவனை அவள் மடியிலிருந்து எடுத்து தான் தங்கி இருக்கிற மேல் வீட்டிலே அவனை கொண்டு போய் தன் கட்டிலின் மேல் வைத்து, என் தேவனாகிய கர்த்தாவே, நான் தங்கி இருக்க இடம் கொடுத்த இந்த விதவையின் மகனை சாக பண்ணினதினால் அவளுக்கு துக்கத்தை வருவித்தீரோ என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, அந்த பிள்ளையின் மேல் 3 தரம் குப்புற விழுந்து, என் தேவனாகிய கர்த்தாவே, இந்த பிள்ளையின் ஆத்துமா அவனுக்குள் திரும்பி வர பண்ணும் என்று கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 24வது வசனம் வாசிங்க. அப்பொழுது அந்த ஸ்திரீ எலியாவை நோக்கி, நீ தேவனுடைய மனுஷன் என்றும் உன்னுடைய வாயிலிருந்து பிறக்கும் கர்த்தரின் வார்த்தை உண்மை என்றும் இது நான் இப்போது அறிந்திருக்கிறேன் என்றாள். அந்த அப்பதான் சொல்றா, நீங்க உண்மையாவே தேவனுடைய மனுஷன். எப்ப தெரியல, அவன் அவனோட வீட்டுல மாவு செலவை, வீட்டுல ஒரு குறைவு இருக்காதுன்னு சொல்லும் போது கூட தெரியல. எப்ப தெரியுது, அவனோட மகன் உயிர் பெறுறதுக்கு அப்புறம், மறுபடியும் உயிர் வந்ததுக்கு அப்புறம் என்ன தெரியுது, நீ உண்மையாவே தேவனுடைய மனுஷன் அப்படின்னு அப்பதான் சொல்றான். கர்த்தருக்கு தேவை என்ன தெரியுமா, நம்ம வாழ்க்கையில இருக்க பிரச்சனைகள், அந்த பிரச்சனை நேரத்துல கர்த்தர் நமக்கு சொல்லித்தர பாத்தியா, அதுதான் பெரிய விஷயம். நாம அதை சீக்கிரமா கத்துக்கிட்டோம்னா அந்த பிரச்சனைகள் சீக்கிரம் வந்துடும். சாரிபாத் கத்துக்கிறதுக்கு ரொம்ப நாட்கள் ஆச்சு. அது வரைக்கும் எலியா அங்கதான் இருந்தாரு. அவ அப்பதான் கத்துக்கிறா, ஆமா நீ தேவனுடைய மனுஷன். கர்த்தர் தான் கட்டளை கொடுத்திருக்காரு, என்னோட எலியான்னு ஒருத்தர் வருவாங்க. அப்பவே அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் என்னன்ட்டு, தேவனுடைய மனுஷன் வரான்ட்டு. ஆனா அப்ப வரைக்கும் தெரியல, கடைசியில தெரியுது. எப்ப நீ தேவனுடைய மனுஷன். நம்ம வாழ்க்கையில எப்பயுமே நம்ம பிரச்சனை வந்தோடனே முதல்ல எதை தேடி போறோம், மனுஷனை தேடி போறோம், உலகத்தை தேடி போறோம். சொல்யூஷன்ஸ் தேடி உலகத்துக்கு தான் போறோம். ஆனா நமக்கு என்ன வேணும், சொல்யூஷன். கர்த்தர் தான் மாற்று தருவான்றது வேணும். அப்பதான் என்ன நடக்கும், அந்த கட்டு என்ன செய்யும், உடையும். அதுக்கு நல்ல எக்ஸாம்பிள் இன்னொரு காரியம் எடுத்து வாசிக்கணும் அப்படின்னு சொன்னா, யோவான் எழுதின சுவிசேஷம் 21வது அதிகாரத்தை வாசித்து பாருங்க. யோவான் 21 2வது வசனத்துல வாசிங்க. சீமோன் பேதுருவும் திதிமு என்னப்பட்ட தோமாவும் கலிலேயா நாட்டிலுள்ள கானா ஊரானாகிய நாத்தான்வேலும் செபதேயுவின் குமாரரும் அவருடைய சீஷரில் வேறு 2 பேரும் கூடி இருக்கும்போது சீமோன் பேதுரு மற்றவர்களை நோக்கி, மீன் பிடிக்க போகிறேன் என்றான். அதற்கு அவர்கள், நாங்களும் உம்முடனே கூட வருகிறோம் என்றார்கள். அவர்கள் புறப்பட்டு போய் உடனே படவில் ஏறினார்கள். அந்த ராத்திரியிலே அவர்கள் ஒன்றும் பிடிக்கவில்லை. விடியற்காலம் ஆன போது இயேசு கரையிலே நின்றார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். இயேசு அவர்களை நோக்கி, பிள்ளைகளே, புசிக்கிறதற்கு ஏதாகிலும் உங்களிடத்தில் உண்டா என்றார். அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். இப்ப பாருங்க, பேதுரு என்ன பண்ணிட்டான், இயேசு கிறிஸ்துவ மறுன்னு சொன்னேன், தன்னுடைய ஊழிய பாதையை விட்டுட்டு தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கே போயிட்டான். அந்த பழைய வாழ்க்கைக்கு போகும்போது யார் தேடி வரா, தேவன் தேடி வரார், இயேசு கிறிஸ்துவே தேடி வரார். இயேசு கிறிஸ்து தேடி வந்து அவன் ஒரு பிரச்சனை இருக்கான். இப்ப அவனோட கட்டு என்ன, பேதுருவோட கட்டு என்ன, சாரிபாத்தோட கட்டு, அவளுக்கு கிறிஸ்து எல்லாம் இருந்தும் தெரிஞ்சும் அவன் என்ன பண்றா, கர்த்தரை முழுமையா நம்பல. அதுதான் அவனுடைய கட்டு. அந்த கட்டை எப்படி உடைச்சாரு, எலியா வச்சு உடைச்சாரு. இப்போ பேதுருவோட கட்டு என்ன, அவனுக்கு எல்லாமே தெரியுது, கிறிஸ்து கூடவே வாழ்ந்த பேதுருவுக்கு கிறிஸ்து முன்னாடி வந்திருக்கா, கண்ணு தெரியல.
உண்மைதானே? இயேசு கிறிஸ்து கூட தானே பேதுரு வாழ்ந்து வந்தாரு. எத்தனை வருஷம்? 3.5 வருஷம் ஊழிய பாதையில பேதுரு கூடயே இயேசு கிறிஸ்து கூடயே இருக்கிறாரு. சொல்றாரு, பேதுரு என்ன பண்றாரு? கர்த்தாவே நீ தேவனானால் நான் என்ன செய்யறேன்? கடல் மேல நடந்து வரேன் அப்படின்னு சொல்லி நடந்துட்டு போயிட்டு இருந்த பேதுருவும் இப்ப எந்த கட்டல இருக்கிறான்? சோர்வின் கட்டல இருக்கான். அந்த கட்டை எப்படி உடைக்கிறான்னு பாருங்க கர்த்தர். இயேசு கிறிஸ்து முன்னாடி வந்து இருக்கிறார். உங்கள்ட்ட ஏதாவது இருக்கா கொஞ்சம் எனக்கு தான் சொல்லும்போது என்ன சொல்றான்? வாசி. அப்பொழுது அவர் நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். ஆதலால் இயேசுவுக்கு அன்பாயிருந்த சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றார். அவர் கர்த்தர் என்று சீமோன் பேதுரு கேட்டவுடனே தான் வஸ்திரம் இல்லாதவனாய் இருந்தபடியினால் தன் மேற்சட்டையை கட்டிக்கொண்டு கடலிலே குதித்தான். இப்ப கவனிங்க, இப்பதான் நடக்குது. மாற்றம் எப்படி வருதுன்னு பாருங்க. நம்ம வாழ்க்கையில அப்படிதான் மாற்றம் வரும். எப்படின்னா, இயேசு கிறிஸ்து கூடவே இருந்து இயேசு கிறிஸ்துவ பத்தி தெரியல, இயேசு கிறிஸ்துவ பார்த்தா உனக்கு தெரியல. இப்ப இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? ஒரு அற்புதம் பண்றாரு. வாழ்க்கையில சின்னதா நம்ம ப்ராப்ளத்துல சின்னதா ஒரு சின்ன மாற்றம் வந்து என்ன பண்ணுவோம்? இயேசு கிறிஸ்து மேல நம்மளுடைய விசுவாசத்தை இருப்போம். அதே போலதான் பேதுரு பாருங்க. மீன் கிடைச்ச உடனே இவர் தான் கர்த்தர் சொன்ன என்ன பண்றான்? பேதுரு எழுந்து தன்னுடைய மேல் வஸ்திரத்தை என்ன பண்றான்? போடுறான். வஸ்திரம் எதை குறிக்கும்? வஸ்திரத்தை போடுறதுல எங்கெல்லாம் இருக்கு பாக்குறீங்களா? ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சாங்க. பாவத்தின் விளைவு மரணம். அந்த மரணத்துக்கு என்ன பண்றாரு? ஒரு ஆடை பலி செலுத்த ஆடு என்ன பண்றாரு? அந்த ஆட்டோட தோல் எடுத்து ஆதாமுக்கு போட்டு விட்டாரு, ஏவாளுக்கு போட்டு விட்டாரு. இப்ப இங்க அதே கதை தான். பேதுரு என்ன பண்ணிட்டான்? பாவம் செஞ்ச அந்த குற்ற உணர்ச்சியில அந்த பாவம் அவனை ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிட்டான்? மறுதளிச்சுட்டான். மறுதளித்து விளைவு என்ன பண்ணுச்சு? அவனோட சிந்தையில போய், நான் சொன்னேன்ல, அவன் மாம்சத்துல ஒரு பாவம் பண்ணிட்டான். அந்த பாவம் என்ன பண்ணுது? அவன் சிந்தையில போய் இனி நீ என்ன பண்ணக்கூடாது? கிறிஸ்துவ பார்க்கக்கூடாது. ஏன்னா நீ என்ன பண்ணிட்ட? பாவம் பண்ணிட்டேன்னு சொல்லி அந்த பாவத்தில் சிந்தையில யோசித்து இப்ப என்ன பண்ணிடுச்சு? அவன் மனசு பாரமா மாறிடுச்சு, ஒரு கல்லா மாறிடுச்சு. அந்த கல்ல என்ன பண்றாரு? கிறிஸ்து உடைக்க போறாரு. எப்படி உடைக்கிறாருன்னா, அவன் வந்து ஒரு அற்புதத்தை செஞ்சோடனே அவர் தான் கிறிஸ்து தெரிஞ்சவன என்ன பண்ணிட்டான்? அவன் மேல சட்டை இல்லைன்னு சொன்னே சட்டை எடுத்து போடுறான். அதோட வெளிப்பாடு என்ன தெரியுமா? சட்டை எடுத்து போட்டுதல் அப்படின்னு சொல்றது, அவன் பாவத்துல இருந்தா அவனுக்காக கர்த்தர் என்ன செஞ்சுட்டாரு? மறுச்சுட்டாரு. நான் வந்து என்ன பண்ணேன்? கர்த்தரை மறுச்சுன்னா கர்த்தரால அந்த மன்னிப்பை என்ன பண்ணிட்டாரு? என்ன மன்னிச்சுட்டு எனக்கு என்ன செஞ்சுட்டாரு? மறுபடியும் என்னை பழைய மாதிரி மாத்திட்டாரு. இந்த சட்டை எடுத்து போடுறான். போட்டுட்டு என்ன பண்றான்? தண்ணிக்குள்ள குதிக்கிறான். அது என்ன பண்ணுது? அவனை புதுசா மாத்துது. அவனோட வாழ்க்கையை என்ன பண்ணுது? புதுசா மாத்துது. ஒரு தண்ணி இருந்தாலும் அவனை சுத்திகரிச்சு வாழ்க்கையை மறுபடியும் புதுசா மாத்துது. மாத்தினதுக்கு அப்புறம் என்ன பண்றான்? மறுபடியும் வாசிங்களேன். மற்ற சீஷர்கள் கரைக்கு ஏறக்குறைய 200 முழ தூரத்தில் இருந்தபடியினால் படவிலிருந்து கொண்டே மீன்கள் உள்ள வலையை இழுத்து கொண்டு வந்தார்கள். அவர்கள் கரையிலே வந்திறங்கின போது கரிநெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். இப்ப என்னன்னா இருக்காங்க? மீன் இருக்கு, அப்பம் இருக்கு. அப்பம் எதை குறிக்கும்? அதே போல மீன் வந்து ஒரு கிரீக் வேர்ட்ல ஃபிஷ் சொல்றாங்க. அந்த ஃபிஷ் வந்து கிரீக் வேர்ட்ல என்ன சொல்லணும்னா ICHTHYS. அது IC என்ன எழுதிங்க? ICHTHYS அப்படின்னா ஜீசஸ் கிரைஸ்ட் சன் ஆஃப் காட் சேவியர் அர்த்தம். மீனோட கிரீக் வேர்டு இருக்குல்ல, மீனோட கிரீக் வேர்டுக்கு இதுதான் மீன். ஜீசஸ் கிரைஸ்ட் சன் ஆஃப் காட் சேவியர். அதாவது இயேசு கிறிஸ்து தான் சன் ஆஃப் காட், கர்த்தருடைய மனுஷன். என்னவா இருக்கிறாருன்னா சேவியர், நம்ம ரட்சிக்கிறவர் தான் இருக்கிறார். அதுதான் அர்த்தம். அந்த இவன் என்ன சொன்னா? தண்ணிக்குள்ள போய் சுத்திகரிச்சுட்டு மேல வந்தா என்ன இருக்கு? இயேசு கிறிஸ்து தான் உண்மையான தெய்வம் இருக்கு. மீன் இருக்கு, இன்னொன்னு என்ன இருக்கு? அப்போ இருக்கு. அப்ப என்ன? வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை. அப்பதான் உனக்கு புரியுது. ஓகே, நமக்கு தேவையானது ரெண்டே விஷயம். ஒண்ணு என்ன? இயேசு கிறிஸ்து தான் அப்படின்ற விசுவாசம் வேணும். அவர் தான் மறுபடிச்சு தேவன்ற விசுவாசம் வேணும். இப்ப என்ன பண்றாரு? அதுக்கடுத்து என்ன கேட்கிறாரு? அவங்க கிட்ட என்ன இருக்கு? அப்போ வேணும்னு சொல்றாரு. அப்ப என்னது? கர்த்தருடைய வசனம். இப்ப ரெண்டு இருக்கு. அதுக்கடுத்து வாசிங்களா. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது பிடித்த மீன்களை சிலவற்றை கொண்டு வாருங்கள் என்றார். சீமோன் பேதுரு படகில் ஏறி 153 பெரிய மீன்களால் நிறைந்த வலையை கரையில் இழுத்தான். இப்போ இதை கவனிச்சு பாருங்க. ஆல்ரெடி அவன் இங்க கரைக்கு வரும்போது என்ன இருக்கு? மீன் இருக்கு. அது யார் வச்சிருக்கா? கிறிஸ்து வச்சிருக்காரு. அந்த மீனோட அர்த்தம் என்ன? நான் தான் உண்மையான சேவியர், இந்த உலகத்தின் ரட்சிப்பின் தெய்வன் நான் தான்றது அவர்கிட்ட இருக்கு. இப்ப என்ன சொல்றாரு? அவர்கிட்ட மீன் இருக்கு. ஆனா என்ன கேட்கிறார்? நீ போய் உன்னோட மீனை எடுத்துட்டு வா. போறான், ஃபுல்லா மீனை 152 பெரிய மீன்கள் எடுத்துட்டு வரான். இதெல்லாம் என்ன குறிக்கும் அப்படின்னா, இந்த 3.5 வருஷ காலம் அவனோட அனுபவங்கள்.
நீ இந்த 3 வருஷ காலம் என் கூட இருந்த, நான் தான் கிறிஸ்துன்றத நீ நிறைய இடத்துல உணர்ந்த, அது எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. அந்த எல்லா பழைய பேக்லாக்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு வா. நீ தண்ணிக்குள்ள போட்டு குதிச்சுட்டு வரும்போது எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துடக்கூடாது. அதையும் சேர்த்து என்ன பண்ணிடணும், எடுத்து வந்துடும். நம்மளுடைய மறுவாழ்வு வரும் பொழுது பழைய வாழ்க்கையில இருக்கிற நல்ல விஷயங்கள், கர்த்தர் நம்ம வாழ்க்கையில இருக்கிற அந்த அன்பு, பாசம், அவர் கூட இருக்கிற கனெக்ஷன்ஸ் எல்லாத்தையும் என்ன பண்றக்கூடாது, விட்டுட்டு வந்துடக்கூடாது. அதையும் சேர்த்து என்ன செஞ்சிடணும், எடுத்துட்டு வந்துடணும். அப்பதான் அவர் என்ன தெரியும், கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையின் ரட்சிப்பின் தேவன்ற ஒரு விசுவாசம் நம்மளுக்கு ஆரம்பத்த காலத்துல இருக்கும்ல, அந்த அன்பு எல்லாம் இப்போ நம்ம அம்மா கூட வர வர வரதான் அந்த பாசம் அதிகமாயிட்டே இருக்கும். கரெக்டா? நீங்க பழசெல்லாம் விட்டு மறுபடியும் புதுசா ஆரம்பிச்சுட்டு அந்த பாசம் இருக்காது. அதே போலதான் நம்ம சின்ன வயசுல இருந்து பார்த்துட்டு கர்த்தரை பத்தி யோசித்து சின்ன சின்ன விஷயத்துல இருந்து கர்த்தர் நம்ம வாழ்க்கையில பண்ண எல்லா விதமான நன்மைகளையும் எப்பயுமே வச்சுக்கணும். அது என்ன பண்ணுறா, நம்மளை கர்த்தரோடு இணைகிறதுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். அதுதான் அவர் சொல்றாரு. இப்போ என்ன பண்ண, எல்லா மீனையும் எடுத்துட்டு வா. எடுத்து வந்து என்ன பண்றாரு, இயேசு அவர்களை நோக்கி வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். அவர் கர்த்தர் என்று சீஷர்கள் அறிந்தபடியால் ஒருவரும் ஒரு வார்த்தை நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்கள் கொடுத்தார். இயேசு மரித்தவர்களிருந்து தம் சீஷர்களுக்காரங்க அதை சொல்ல 3வது. இப்ப என்ன பண்றாரு, தன் வந்தோடனே உட்காருங்கன்னு சொல்லி அவர் என்ன வசனத்தை கொடுக்கிறார், அவருடைய வார்த்தைய கொடுக்கிறார். அப்பதான் பேதுரு கிடைக்கிறார். சீமோனின் பேதுருவாய் பேதுருவே, நீ என்னை நேசிக்கிறாயா? அப்பதான் அவன் கட்டு உடையுது. இவ்வளவு நடந்து கூட உடையலைங்க, அவன் கட்டு அப்ப கூட உடையல. சீமோனின் பேதுருவாய் அப்பதான் உடையுது. அந்த கட்டு எப்படி உடையுது வாசிக்க வர, அந்த 15வது வசனத்தை வாசிக்க. போஜனம் பண்ணின பின்பு இயேசு சீமோன் பேதுருவை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, இவர்களிலும் அதிகமாய் நீ என்னிடத்தில் அன்பாய் இருக்கிறாயா என்றார். இவர்கள் அதிகமாய் என்னிடத்தில் அன்பாய். அப்பதான் உடையுது. நான் இதை எடுக்கும் போது எனக்கு ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் காமிச்சார். அது சொல்லாம தவிர, பேதுரு வந்து சங்கிலி போட்டிருக்கிறார். இந்த சங்கிலி எதை மீன் பண்ணார் அப்படின்னா, ஒரு நாயோ ஏதோ ஒண்ணு சங்கிலி போட்டிருக்கீங்க, ஏதாவது ஒண்ணு போய் மோப்பம் பிடிச்சு போகுதுன்னா அந்த சங்கிலி இழுத்தோம் என்ன பண்ணும், எந்த சைடு இழுக்கிறீங்களோ அந்த சைடு வரும். அப்ப அதனால என்ன பண்ண முடியாது, பேச முடியாது, இது பண்ண முடியாது. பேதுரோட கழுத்து அப்படிதான். அவன் கழுத்துல சங்கிலி போட்டிருக்கிறது எப்படிப்பட்ட சங்கிலினா பயங்கரமான ஒரு கட்டு. ஏன்னா அவனுக்கு வச்சிருக்கிறது ஊழிய பாதை பெருசு. சாத்தான் இதோட முடிச்சிடலாம், கட்டி வச்சிடலாம் நினைச்சான். கிறிஸ்துவ அந்த சங்கிலியை பார்க்கறாரு. அதனாலதான் என்ன பண்ண முடியல, அவனால பேச முடியல. அந்த மௌனத்தின் காரணமும் அதுதான். அவர் கட்டம் தெரிஞ்சவனே சங்கிலி என்ன பண்றான், எந்த வார்த்தையும் பேச விடாம இழுக்கிறான். அந்த சங்கிலியில இங்க சங்கிலி போட்டு இழுத்தா என்ன பண்ணணும், இந்த சங்கிலி என்ன பண்ணணும், இங்க நம்மளால பேச முடியாது. நம்மளால இங்க அழுத்தம் வந்துச்சுன்னா நம்மளால என்ன பண்ண முடியாது, பேச முடியாது. அதுதான் நடக்குது. ஏன் பேசுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னா, வார்த்தை தான் உங்களோட என்ன சொல்ற, அந்த வார்த்தை மாம்சமானி கிருபையினாலும் சத்தியம் நடந்தவர். நீங்க சொல்ற வார்த்தைகள் இருக்குல்ல, அந்த வார்த்தைகள் தான் ஒரு மனுஷனோட வாழ்க்கையை மாற்றும். நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் உங்க வாழ்க்கையில நடக்கும். விசுவாசமா என்ன சொல்றீங்களோ அதுதான் என்ன செய்யும், உங்க வாழ்க்கையில நடக்கும். அதனாலதான் சொல்லுவாங்க, வசனத்தை சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை சொல்லுங்க, எந்த தீங்கையும் சொல்லாதீங்க, ஆசீர்வாதத்தை மட்டும் பேசுங்க. ஏன்னா கர்த்தர் எதன் மூலமா படைச்சார் உலகத்தை, வார்த்தையினால படைச்சார். உண்மைதானே? ஆதம்கிட்ட சொல்ற, நீ என்ன பேர் வைக்கிறியோ அந்த பேர் தான் என்ன பண்ணும் இந்த உலகத்துல இருக்கும். அதே பேர் தான் என்ன இருக்கீங்க, அதே தான் சொல்றாரு. நீங்க என்ன சொல்றீங்களோ அதுதான் இப்ப உடைக்கிறார் பாருங்க, சங்கிலி எப்படி உடைக்கிறார் பாருங்க. சீமோன் பேதுருவாயே, நீ என்னை நேசிக்கிறாயா? அந்த நேசிக்கிறாயான்னு சொன்னோன்னே அவனுடைய கல்லான் இது என்ன செய்யுது, கொஞ்சம் கொஞ்சமா உடைய ஆரம்பிக்குது. அப்பதான் நினைவு வருது, அந்த பழைய கர்த்தர் கூட இருந்த அந்த தாட்ஸ் எல்லாம் அவனுக்குள்ள வந்து என்ன பண்றான், அவனுடைய கட்டுகள் உடையுது. எப்படி உடையுதுன்னா, ஏசாயா 58 எடுக்கலாம், 58 அப்படியே 6ல இருந்து வாசித்து வாங்க. அக்கிரமத்தின் கட்டுகளை அவிழ்க்கிறதும் நுகத்தடின் பிணைகளை நெகிழ்கிறதும். இந்த நுகத்தடின் பிணைகள் இருக்கு, அது என்ன சொல்றாருன்னா, அந்த கட்டு எப்படி இருக்கா, ஒரு கட்டு இல்லை. அவன் இப்போ ஒரு நல்ல கட்சி பார்த்துக்க, ஒரு இடத்துல சங்கிலியை போட்டு சுத்திக்கிட்டே இருக்கோம்னா, இந்த சுத்தும் போது என்ன நடக்கும்னா, அந்த கட்டு ஒண்ணுக்கு மேல ஒண்ணு போய் நல்லா என்ன பண்ண நெருக்க ஆரம்பிச்சோம். கவனிச்சு பாத்தீங்கன்னா அந்த மாதிரி சொல்றாரு. அந்த கட்டை சுத்தி பிணைஞ்சிருச்சான், கட்டை பிணைதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்த பேப்பரை வந்து இப்படி சுத்தும் போது இப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். சுத்தும் போது என்ன பண்ணும், ஸ்ட்ராங் ஆகிட்டே இருக்குமா? அதே போல என்ன நடக்குதுன்னா, அந்த கட்டு என்ன பண்றாரு, இப்படி சுத்தி அவனை கழுத்தை சுத்தி ஒண்ணுக்கு ஒண்ணு பிணைச்சு அந்த கட்டு இன்னும் பயங்கரமா ஸ்ட்ராங் ஆயிடுச்சான். அந்த ஸ்ட்ராங்கா இருக்கிற கட்டை கூட யாரால உடைக்க முடியும்?
ஏசு கிறிஸ்து முடியும். அதை வாசிங்க, அடுத்து வாசிங்க. பசியுள்ளவனுக்கு ஆகாரத்தை பகிர்ந்து கொடுத்ததும், துயருண்ட சிறுமையானவர்களை வீட்டிலே சேர்த்துக் கொள்கிறதும், வஸ்திரம் இல்லாததை கண்டால் அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும். அவளை அழகா சொல்லிடுறாரு. அவர் என்ன சொல்றாரு, அக்கிரமத்தினால உனக்கு உன்னோட கட்டு இருக்கு, இன்னொன்னு உன்னோட கட்டு எப்படி இருக்குன்னு சொன்னா ஒன்னொன்னு உடனே பெசந்து இருக்கு. அவ்வளவு சகல நுகத்தடைக்கு உடைத்து போடுகிறது யாரு? கர்த்தரு. பசியுள்ள இருக்க ஆகாரத்தை பகிர்ந்து, சிறுமைப்பட்டவர்களுக்கு உன்னுடைய சிறுமையானவர்களை வீட்டை சேர்த்துக் கொள்கிறோம், வஸ்திரங்களால கண்டா அவனுக்கு வஸ்திரம் கொடுக்கிறதும். இதெல்லாம் அதுக்கடுத்து 8ஆம் வசனம் வாசிக்கிறேன். அப்பொழுது இப்ப இந்த கட்டை எப்படி உடைய பாருங்க. அப்பொழுது விடிய கால வெளுப்பை போல ஒரு வெளிச்சம் எழுப்பி இந்த கட்டை இப்போ எப்படி உடையுது பாருங்க. ஒரு செகண்ட் சுகவாழ்வு சீக்கிரத்தில் அந்த வார்த்தை சொன்னோன்னு விடிய கால வெளுப்பு போல என்ன நடக்குது? ஒரு வெளிச்சம் அவனுக்குள்ள வருது. உண்மைதானே? பேதுருவோட வாழ்க்கையில கர்த்தர் நீரை நேசிக்கிறாயா கேட்டவன் என்ன நடக்குது? ஒரு வெளிச்சம் வருது. அப்பதான் அவனுக்கு விடியக்கால வெளுப்புனா என்ன? பயங்கர இருட்டா இருக்கும், திடீர்னு ஒரு வெளிச்சம் வந்து உலகத்தையே உலகத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு வர தெரியுமா? அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் வெளிச்சம் இருக்குல்ல, அதாவது இந்த பகல் வர்றதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆஃப் வெளிச்சம் இருக்குல்ல, அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்டான வெளிச்சம். அந்த வெளிச்சம் என்ன பண்ணுவோம்? உலகத்துக்கு ஃபுல்லா வெளிச்சத்தை கொண்டு வரும். அதே போல அவன் வாழ்க்கையில விடிய கால வெளுப்பை போல அவன் வாழ்க்கையில வெளிச்சம் எழுப்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளித்து உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும். கர்த்தருடைய மகிமை உனக்கு பின்னாலே. ஃபர்ஸ்ட் என்ன வருது? வெளிச்சம் வருது. வெளிச்சம் வந்து அவனோட வாழ்க்கையை மாற்றுது. பின்னாடி என்ன வருது? கர்த்தருடைய மகிமை வருது. எதுக்காகனா அவனை காக்குறது. அடுத்து வாசிக்கலாம். அப்பொழுது நீ கூப்பிடுவாய், கர்த்தர் மறுஉத்தரவு கொடுப்பார், நீ சத்தமிடுவாய், இதோ நான் இருக்கிறேன் என்று சொல்லுவார். நுகத்தடையும் விரல் நீட்டுதலையும் நிவிச்சலையும் நீ உன் வழியிலிருந்து அகற்றி பசியுடன் ஆத்மாவை சாய்த்து சிறுமைப்பட்ட ஆத்மாவை திருப்தியாக்கினால் அப்பொழுது இரவின் உள் வெளிச்சம் உதித்து அந்த காலத்தில் மத்தியானத்தை போலாகும். இப்ப எல்லாரும் சேர்ந்து வசிக்கலாமா? கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களின் ஆத்மாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நிலமாக்குவார். நான் நீர்ப்பாய்ச்சல் தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும். மறுபடியும் வசனமான வசனத்தை கர்த்தர் நித்தமும் என்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் ஆத்துமாவை திருப்தியாக்கி அந்த நுகம் இருக்குல்ல, நுகன்றது அந்த கழுத்துல போட்டிருக்க அந்த கட்டை இருக்குல்ல, கட்டை எப்படி உடைப்பா இருக்குன்னா கர்த்தருடைய வார்த்தை முதல்ல ஃபர்ஸ்ட் என்ன வரும்? கர்த்தர் தான் வெளிச்சம்ன்றது வரும். அந்த வெளிச்சம் வரும்போது கர்த்தருடைய வஸ்திரத்தை போட்டுக்குவோம். போட்டதுக்கு அப்புறம் அவருடைய வார்த்தை நம்மளுக்குள்ள சென்று இப்போ எந்த இடத்துல கட்டு போட்டு எந்த வார்த்தையை பேச முடியாம தவிக்கிறீங்களோ அந்த இடத்த உடைச்சு என்ன பண்றாரு? கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்துவார். எப்படி நடத்துவார்னா மகா வறட்சியான காலம் ஆத்மாவை வறட்சியான மகா வறட்சி, எவ்வளவு பெரிய வறட்சி வந்தாலும் என்ன பண்ணுவாரு? உன் ஆத்மாவை. அது ரெண்டு சூப்பரான காரியம். ஒண்ணு என்ன? சாரி பாரு, அவள் 3 வருஷம் வறட்சியில அவள் இருக்கிறா, எதுவுமே கிடையாது, வெறும் ஒரு பிடி மாவுதான் இருக்கு. அவ்வளவு பெரிய மகா வறட்சியான காலத்தில் என்ன பண்ணாரு? அவரை நடத்தினார். அப்படிப்பட்ட தேவன் நடத்துற தேவன் நம்மள வாழ்க்கையில நடத்தவர் வல்லவரா இருக்கிறார். அது மகா வறட்சியான காலத்திலும் என் ஆத்மாவை திருப்தியாக்கி என் எலும்புகளை நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும். எந்த டைம்ல நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாது என்று சொல்றாரு? மகா வறட்சியான காலங்கள்ல நம்மளோட வாழ்க்கையிலையும் அப்படிதான் கர்த்தர் மாற்றுவார். ஆமென். எல்லாம் எதிர்ச்சிக்கலாமா? அதே போல முக்கியமான எதிர்ச்சிக்கல நான் கடைசி வசனத்தை மட்டும் சொல்லிடுறேன். உன்னிடத்தில் தோன்றியவர்கள் பூர்வ காலமாய் பாழாக்கிட்ட ஸ்தலத்தை கட்டுவார்கள். தலைமுறை தலைமுறையாக இருக்கும் அஸ்திவாரங்களை நீ கட்டுவாய். திறப்பானதை அடைக்கிறவன் என்றும் குடியிருக்கும்படி பாதைகளை திறக்கிறவன் என்றும் நீ பெயர் பெறுவாய். நம்ம வாழ்க்கையில இந்த வற்றாத நீரூற்று எப்படி இருக்கும்னு சொன்னா, போற இடத்தெல்லாம் நீங்க பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், நீங்க பெற்றுக்கொண்ட எல்லா அனுபவங்களையும் நீங்க வச்சுக்க கூடாது. நீரூற்று என்ன பண்ணும்? தண்ணி போகும், போற இடத்துல என்ன பண்ணும்? செழிக்க வச்சுட்டு போகும்.
நாம மட்டும் செழிக்க கூடாது. என்ன பண்ணணும்? ஒவ்வொரு இடத்துல எல்லாரையும் செழிக்க வைக்கணும். நீங்க பெற்றுக்கொண்ட அனுபவத்தை யாருக்கு சொல்லணும்? மற்றவங்களுக்கு சொல்லணும். நான் இப்படி ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றேன், கர்த்தர் என் வாழ்க்கையில இப்படி பண்ணார். அந்த தண்ணி என்ன பண்ணணும்? நீ நீர் பாய்ச்சி தண்ணியை போல போயிட்டு இருக்கீங்க, தண்ணி என்ன பண்ணணும்? கொஞ்சம் அங்கேயும் கொடுங்க. அந்த தண்ணி அவங்களுக்கு பெருக்கெடுத்து போகும். அப்படி ஒவ்வொருத்தவங்களும் உங்க பக்கத்துல இருக்கவங்க, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்க, இல்ல உங்களுக்கு வேலை செய்யற இடத்துல இருக்கிறவங்க, எல்லா இடத்துலயும் உங்களுடைய நீங்க பெற்றுக்கொண்ட அனுபவத்தை என்ன செய்யணும்? அவங்களுக்கும் சொல்லணும். கர்த்தருக்குள்ளாக அவங்களையும் வழிநடத்தணும். பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை நமக்குள்ள வச்சுக்க கூடாது. அந்த ஆசீர்வாதத்துல மற்றவங்களுக்கும் ஆசீர்வாதமா இருக்கணும். எப்படி வந்து தாவீது பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை அந்த இஸ்ரவேல் நாட்டை செழிக்க வச்ச, கிறிஸ்து பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், கிறிஸ்துவின் மூலம் ஆசீர்வாதம் எப்படி உலகத்தையே மாற்றுதோ, அதே போல நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் அட்லீஸ்ட் பக்கத்துல இருக்க வீட்டையாவது மாற்றும். ஆமென். அப்படியே கண்களை போடாம கொஞ்ச நேரம் அப்படியே நீண்டமாக கேட்ட சத்தியத்தை நினைச்சு பாருங்க. இசப்பா, என் சிறையிருப்பு மாற்றினதுக்காக நன்றி, என் கட்டுகளை கலற்றினதுக்காக நன்றி, கர்த்தரை நித்தமும் நடத்துறதுக்காக நன்றி. நான் வற்றாத நீரூற்றை போல இருப்பேன். ஆண்டவரே, என் எலும்புகள் நினமுள்ளது ஆகும். என் நோயிலிருந்து என்னை விடுதலை பண்ண கர்த்தர். இப்படி அப்படியே ஒரு நிமிஷம் அப்படி நினைத்து பாருங்க. உங்கள் நுகங்கள் இறக்கப்படுகிறது. இந்த நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் உங்களை கர்த்தர் தேற்றுகிறவராக கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆட்சி வழி நடத்துவார். அந்த தேவனே, நன்றியுடையத்தோடு உன்னை நினைத்து பார்ப்போம். இரக்கமுள்ள தந்தையே, எல்லா மகிமைக்கு பார்த்துகிறேன். எங்கள் நுகத்தடிகளை நீ உடைத்து சிறையிருப்பை மாற்றி ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நித்தமும் நடத்துகிற கர்த்தர் வற்றாத நீரூற்றாக ஆண்டவரே, ஒரு தோட்டத்தை போல எங்கள் குடும்பத்தை செழிக்க செய்து ஆசீர்வதித்து நன்மை செய்வது நல்ல பிதாவே. ஆமென்.